ஹலோ எவ்ரிவன். இன்டர்வியூல என்னென்னலாம் பண்ணா 10க்கு 10 வாங்கலாம், பிளஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அவங்கள கோபப்படுத்துற விதமா எதையாவது பண்ணிட்டோம்னா சுத்தமா போயிடும். ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஒரு 3 பேசிஸா பிரிச்சிருக்கேன். ஒன்னு நம்மளை எப்படி ரெடி பண்ணணும், இன்னொன்னு அந்த நாள்ல எப்படி ரெடி ஆகணும், இன்னொன்னு இன்டர்வியூ அப்ப நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் தான் இந்த வீடியோல பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம். இப்போ நீங்க சாம்பிள் இன்டர்வியூ அங்கங்க மார்க் இன்டர்வியூ போவீங்க, ஒரு யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லுவாங்க. தெரியாட்டி பேசிக்கா எப்படின்னா, இந்த வீடியோல இருக்கு பாருங்க, ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் ஷர்ட், பிளஸ் கீழே பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் போடலாம், இல்ல திக் ப்ளூ போடலாம், இல்லாட்டி ப்ரௌன் சில பேர் போடுவாங்க. ஸோ பேண்ட் அடிக்கிற கலர் இருக்கும், மேலே ஷர்ட் ரொம்ப லைட் கலரா இருக்கும். அது ப்ளூவா இருக்கலாம், வேற எதுவும் இருக்கலாம், ஆனால் லைட் கலரா இருக்கும். கேர்ள்ஸ்க்கும் அதே மாதிரி தான். எந்த நீங்க ட்ரெஸ் சுடி சாரி சூஸ் பண்ணாலுமே லைட் கலர்ல போடுங்க. மேக்ஸிமம் கிரே அதெல்லாம் நல்லா ஆப்டா இருக்கும். இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அது மாதிரி போட்டோம்னா ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அதனால மேக்ஸிமம் இதை சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பெல்ட் அண்ட் ஷூ ஒரே கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ப்ரௌனா எடுத்தீங்கன்னா ப்ரௌனா ஷூ வைக்கிற மாதிரி, பிளாக் பெல்ட் எடுத்தீங்கன்னா பிளாக் பெல்ட் பிளாக் ஷூ இருக்கிற மாதிரி, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவல் கலர் இருங்க. நீங்க டை கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா கட்டலாம், கட்டாமி போகலாம். நான் பர்சனலா கட்டிட்டு போனேன். ஸோ உங்க இஷ்டம் அது. நீங்க கட்டிட்டும் போகலாம், கட்டாமையும் போகலாம். சரி, அடுத்ததா இந்த ஹேர் கட்டு, அப்புறம் ஷேவ். ஹேர் கட் பாத்தீங்கன்னா எக்ஸாம், அதாவது இந்த இன்டர்வியூக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணிக்கோங்க. நல்லா போலீஸ் கட் பண்ணிருங்க. அதிகமா முடி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தாவே அவன் போலீஸ்க்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணணும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேவ் எப்போ பண்ணணும்னா, நாளைக்கு இன்டர்வியூனா இன்னைக்கு முன்னாடி நாள் நீங்க சென்னை கிளம்புறீங்கன்னா அன்னைக்கு பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா போன டைம் எனக்கு இது பிரச்சனையாச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஷேவ் பண்ணிட்டேன். ஒரு ஆர்வத்துல அங்க போயிட்டு இன்டர்வியூ அப்போ பார்த்தோம்னா எனக்கு அங்கங்க லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. காலையில தான் சரி இதை பண்ணலாமா, கொஞ்சம் தானே தெரியுது, வேணாமா, பண்ணலாமா, இதன் மார்க் வச்சிருவாங்களா இப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அதுவே என்னை அந்த விஷயத்தையும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இன்டர்வியூ மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் இறங்கி அந்த டிஎன்எஸ்ஆர்பி ஆஃபீஸ் போற வழியில, சப்போஸ் யாராவது நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா சொல்றேன், போற வழியில, நடந்து போற வழியில ஒரு 5வது 6வது கடையா ஒரு பார்பர் கடை இருக்கும். ஸோ ஒரு சந்தில் இருக்கும். அந்த நேரத்துக்கு போயிட்டு அவரை பிடிச்சி ஒரு 7 மணி போல அப்ப பண்ணிட்டு போன பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி கடைசி டைம்ல நீங்க பண்ணிட்டு அந்த ஒரு அர்ஜென்சி, அந்த ஒரு பதட்டத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால சேவ் எப்போ பண்ணணும்னா, நாளைக்கு இன்டர்வியூனா இன்னைக்கு நீங்க சென்னை கிளம்புறீங்கன்னா இன்னைக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் கரெக்டான டைம். அடுத்து உங்களை நீங்க பிரைட்டரா வச்சுக்கணும். பிரைட்டனா எப்பன்னா, இன்டர்வியூ உள்ள போறீங்க, அந்த ரூம்குள்ள போகும்போது உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி பிரைட்டா தெரியணும், பளிச்சுன்னு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன சார், நான் 1 கிலோ பவுடர் வாங்கி அடிச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது பவுடர் அடிக்கணும்னு கிடையாது. ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் மூஞ்சி. இதுக்கு மேக்ஸிமம் பவுடர் இல்ல எதுவும் நீங்க போட்டாலையும் கீழ இருந்து, நான் போன வீடியோல சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நீங்க செகண்ட் ஃப்ளோர் இத்தனை ஸ்டெப்ஸ் தாண்டி போகணும். அத்தனை ஸ்டெப்ஸ்லயும் உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்துரும். ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த ஸ்வெட்டிங் ஆல் பர்சன்ஸ் இருந்தால் வேர்வையிலே பாதி போயிடும். ஸோ அதனால திட்டா தான் தெரியும். அதனால நீங்க அதை விட்டுருங்க. எந்த பவுடர் எதுவுமே அடிக்காதீங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அது முன்னாடி இன்டர்வியூ போன முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, இன்டர்வியூ மேபி உங்களுக்கு டல்லா ஃபீல் ஆச்சுன்னா அந்த செகண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய இடம் ஒன்று கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல போயிட்டு நீங்க ஒரு ஃபேஸ் கொடுத்து ஒரு கச்சிப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கச்சிப்பில் தொடச்சிட்டு போயிடுங்க. அதுவே ஆப்டா இருக்கும். அடுத்ததா சில பேர் நல்லா பட்டக்கிட்ட விபதி அடிச்சுட்டு போவாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் இது பண்ணிடாதீங்க. நம்ம எஸ்ஐ போஸ்ட் அப்படிங்கறத மத சார்பற்ற எல்லா மக்களுக்காகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு போஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிலிஜியஸ், இந்த ரிலிஜியஸ் ஹிந்துவோ கிறிஸ்டினோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடாது. அதனால இந்த பட்டை விபதி இதெல்லாம் எதையுமே வைக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. பட் அந்த பொட்டு வச்சு ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல கேள்விப்பட்டேன், பொட்டு ஒருத்தர் வச்சிருந்தாராமா. என்ன மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாராம். இல்ல சார், ஒரு எங்க அப்பா கோயிலுக்கு எங்க அப்பா நானும் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அவர் வச்சு விட்டாரு. ஸோ அவரு நம்பிக்கை கெடுக்க வேணாம், அதனால நானும் அப்படியே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னாராமா. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு டச்சிங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு அதனால அவருக்கு இன்டர்வியூ நல்ல மார்க்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த ரிலிஜியஸ் அடையாளமும் இருக்கக்கூடாது. சரி, அடுத்துதான் அன்னைக்கு நாள்ல இல்ல அங்க எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்பாட்டுக்கு, அதாவது டிஎன்எஸ்ஆர்பி ஆஃபீஸ்க்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியும் முடிஞ்ச அளவுக்கு போயிடுங்க. கடைசி நேரத்துல போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு என்னவோன்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு சொட்ட வர ஆரம்பிச்சிடும். ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். ஸோ நம்மள ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்.
ஸோ அதனால வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து போறது கரெக்ட். அதே மாதிரி சாப்பாடு. சில பேர் வந்து அந்த ஒரு வேகத்திலயோ இல்ல பயத்திலயோ சரியா சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்து போயிடுவீங்க. அங்க போய் என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து டவுன் ஆயிடும். ஸோ சாப்பாடு உள்ள இருந்துச்சுன்னா தான் எனர்ஜியா பேச முடியும். உங்ககிட்ட ஒரு எனர்ஜி வந்து இருக்கணும். எனர்ஜி, அந்த ஃபேஸ் பிரைட் லுக், இந்த விஷயம்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டா தான் வந்து அது வரும். ஸோ அதனால வந்து நல்லா சாப்பிட்டுருங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா பூரி, கொத்து பரோட்டான்னு வந்து அடிச்சுட்டு போயிடாதீங்க. நல்லா லைட் சாப்பாடு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. நீங்க ரெகுலரா சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து எந்த கொஸ்டினும் வந்து கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா, இப்போ ஒரு செட்டு போன செட்டு பசங்க வந்து முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு தல என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போற போக்குல தல ரொம்ப 2வது பேனல் வந்து ரொம்ப வச்சு செய்றாங்க. ஸோ 2வது பேனல் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவோம். நம்ம அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுமே, நம்மளுக்கு கரெக்டா 2வது பேனல் தான் வரும். ஸோ நம்ம உள்ள போகும்போதே ஒரு 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 பதட்டம், ஒரு பயத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ 2வது பேனல் என்ன கொஸ்டின் கேட்க போறாங்களோ, அது வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள நம்மளே வந்து அப்படியே கேட்டு கேட்டு கேட்கற கொஸ்டினுக்கு சொதப்பி தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ எதையும் கேட்காதீங்க. ஃப்ரீயா நீங்க போங்க. என்ன பேனல் வந்தா என்ன, நான் படிச்சிருக்கேன், நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போங்க. அவங்க கேட்கறதுக்கு நல்லா வந்து ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்புறம் வந்து அன்னைக்கு நாள் நியூஸ் பேப்பர் வந்து படிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க டேபிள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் தி ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அது மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்ன ஹெட்லைன்ஸ் போட்டிருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அன்னைக்கு அந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இந்த விஷயத்துல வந்து பார்த்துக்கோங்க. சரி, இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அங்க என்னென்னலாம் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போறதுக்கு அந்த ரூமுக்கு முன்னாடி உங்க ஹார்ட் பீட்லாம் வந்து டப்ப டப்ப டப்பன்னு அடிச்சிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பீக்ல இருக்கும். ஸோ அந்த டைம் உங்க உடம்பு கூல் பண்றதுக்கு தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சதுனால என்ன ஆகும், எப்ப நான் தண்ணி குடிக்க சொல்றேன்னா, ஒரு கரெக்டா நீங்க அடுத்து போறீங்க உள்ள அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கும். அதே சமயத்துல உள்ள போனதும் அவங்க கொஸ்டின் கேட்க கேட்க ஒரு 10 நிமிஷமா நீங்க அவங்க கிட்ட வந்து கன்வர்சேஷன் வச்சுட்டு போறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். நாக்கெல்லாம் வந்து வறண்டு போயிடும், உதடெல்லாம் வந்து வறண்டு போயிடும். ஸோ அதனால தண்ணி குடிச்சிட்டு போனோம்னா நம்ம பிரைட்டா அந்த ஒரு போல்டா வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் தண்ணி குடிக்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஹார்ட்டா இருக்கிற பாடியை உடனே கூல் பண்றதுக்காகவும் தண்ணி குடிக்கணும். அடுத்து அதே மாதிரி அந்த டோரை திறந்ததும் மொத்தமா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்லிட போயிடக்கூடாது. கரெக்டா முறையா விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணிட்டு மே கெட்டின் சார் இல்ல உள்ள வரலாம் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு சேர்ல அவங்க சொன்ன பின்னாடி தான் உட்காரணும். அது வரைக்கும் அமைதியா நில்லுங்க. அவங்க வந்து ஓகே யூ மே சிட் டவுன் அப்படின்னு சொன்ன பின்னாடி உட்காருங்க. அதுக்கும் தேங்க்யூ சொல்லணும். உட்கார்ந்ததுக்கும் உட்கார சொன்னதுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஸோ இது மாதிரி வந்து முறையா நீங்க அதை சாம்பிள் மார்க் இன்டர்வியூலயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஐ கான்டாக்ட். உங்க ஐ கான்டாக்ட் வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த சேரையோ இல்ல மேலையோ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு மேல பார்ப்போம். ஸோ அப்பெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. பார்க்கலாம். எப்படி மேபி எங்க பார்க்க முடியும்னா, இப்போ நீங்க அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, கொஞ்சம் யோசிக்கணும்னா ஜஸ்ட் அந்த டேபிள அவங்க முன்னாடி இருக்க டேபிள் மட்டும் பார்த்து யோசிச்சுட்டு உடனே வந்து அவங்க கண்ணை பார்க்கணும். ஸோ அந்த ஐ கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு எஸ்ஐயா போனீங்கன்னா, ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பேச போறீங்கன்னா மக்களை பார்த்து பேசணும். அப்ப அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த உங்ககிட்ட ஒரு பயம் இல்ல அப்படிங்கறத வந்து எங்க காட்டி கொடுக்கணும், உங்களோட கண்ணு தான் காட்டி கொடுக்கும். ஸோ அதனால ஐ கான்டாக்ட் வந்து நீங்க ஆன்சரே உங்களுக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கூட நீங்க ஐ கான்டாக்ட வச்சு சமாளிச்சிடலாம். போன டைம் இது எனக்கு சாம்பிள் நடந்துச்சு, அதனால தான் நான் சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் படிக்கல. எனக்கு ஒரு 10 நாள் தான் டைம் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்குள்ள நான் ஒன்றும் படிக்கல. மற்றவங்களாம் படிச்சுட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன படிக்கிறது எதுவுமே தெரியல. ஸோ அதனால நான் என்னுடைய பாசிட்டிவ் பாயிண்ட், நான் எல்லா இடத்துலயும் போனது இன்டர்வியூலாம் வந்து சொன்னது என்னன்னா, உங்க ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கு, ஐ கான்டாக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஏன் பாசிட்டிவா நான் பாசிட்டிவ் ஆக்கினேன், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு எது வருமோ ஐ கான்டாக்ட் வந்து நான் நல்லா கொடுத்துருங்க. அதுதான் நம்ம ஒரு ஒரு போல்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து அதுதான் வந்து ப்ரூவ் பண்ணும் அதுக்காக. ஓகே, அடுத்து வந்து இந்த சிட்டிங் பொசிஷன். சிட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா சேர்ல வந்து நிமிர்ந்து தான் உட்காரணும். 10 நிமிஷம் பேச போறீங்க. 10 நிமிஷமும் உங்க ஆன்சர் தெரியாட்டி அப்படியே வந்து உடம்பு இப்படி சுருங்கிட்டு வந்துடும். அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. 10 நிமிஷமும் போல்டா தான் இருக்கணும். நல்லா இரும்பு கம்பி மாதிரி விரைச்சிக்கிட்டே தான் வந்து இருக்கணும். அப்புறம் உங்க ஆன்சர் வந்து ஒரு போல்டாவும் கான்பிடென்டாவும் இருக்கணும். அதுக்குன்னு அடிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது. அந்த சாஃப்ட்னஸ் வித் போல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட வர ஆன்சர் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டா வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான். அப்புறம் இன்னொன்று வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, இல்லை மேடம் எனக்கு தெரியும் அப்படிலாம் வந்து கிடையாது, நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. அவங்க கிட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டுமே வச்சுக்கூடாது. அப்படிங்களா மேடம், ஓகே தேங்க்யூ, நான் தெரிஞ்சுக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அவங்களுடைய பாலிசியிலே தான் வந்து போகணும். அவங்க கிட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டும் வச்சிடக்கூடாது. அடுத்ததான் வந்து உங்களுடைய ஆன்சர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரியோ சொசைட்டியை வந்து பிளேம் பண்ற மாதிரியோ அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள்
பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் குடுத்து மெரிட்ல வர பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாவுது இல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, ஆமா மேடம் எல்லாம் ரிசர்வேஷன்ல பாதி எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல குடுத்துருக்க வேண்டியது. அவங்க ரொம்ப காலமா வந்து பின்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்க இப்பதான் வந்து முன்னாடி வராங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இது கண்டிப்பா தேவைதான் அப்படின்னு வந்து எல்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு சாதகமா தான் நம்ம பேசணும். அதே மாதிரி சொசைட்டி இப்ப உமன்ஸ் வந்து இப்ப அதிகமா வந்து ஷைன் ஆகுறாங்க. ஸோ அதை பத்தி என்ன எனக்கு அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னோட ஹாபி வந்து குக்கிங் போட்டிருந்தேன். ஸோ உங்க ஒய்ஃப் வந்து நீங்க சமைச்சு போடுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம என்ன சொல்லலாம், நானே வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன், இதுல அவளுக்கு வேற சமைச்சு போடணுமா மேடம் அப்படிலாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பா மேடம் நானு ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிப்போம், நான் கண்டிப்பா சமைச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கும் எஸ் சார், ஆமா மேடம், எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார் மேடம் அழுத்தி அழுத்தி சேர்த்துக்கிட்டே வாங்க. அது வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அடுத்து இன்னொன்று வந்து சிச்சுவேஷன் கொஷின். சிச்சுவேஷன் கொஷின் கண்டிப்பா ஒன்று கேட்பாங்க. இந்த கொஷனுக்கு வந்து நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ குக்கிங் பத்தி, அதாவது ஹாபிஸ் பத்தி கேட்டாலோ, ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்டாலோ நம்ம படிச்சிருப்போம், அடிச்சு விட்டுருவோம். ஆனா சிச்சுவேஷன் கொஸ்டின்ங்கிறது என்ன வருதுன்றதே தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது அவசியம். அவங்க கேட்கறாங்கன்னா ஒரு செகண்ட் வந்து யோசிங்க, தப்பில்ல. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. எனக்கு என்ன பர்டிகுலர் கேட்டாங்கன்னா, உங்க ஊர்ல இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு நாங்க போஸ்டிங் போடுறோம். நீங்க அதாவது அந்த அந்த ஊர்ல வந்து தண்ணி பிரச்சனை. ஸோ மக்கள்லாம் வந்து ரோட மறிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு எஸ்ஐயா அந்த ஸ்பாட்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. இதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, சார் போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா உடனே போயிட்டு அடிச்சு அப்புறப்படுத்திட்டு நான் வந்து அவங்களுக்கு ரோட வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து நெகட்டிவ் எதுவும் சொல்லிடக்கூடாது. சார் தண்ணிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ வந்து மக்கள் போராட்டம் பண்றாங்கன்னா என்ன பிரச்சனை ஏதுன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட விஓஓ அவங்க கிட்ட வந்து பேசி சார்ட் அவுட் பண்ணி மக்கள் கிட்டயும் வந்து நம்பிக்கை வர மாதிரி சொல்லி தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நான் இப்படி சொல்லி தான் வந்து நான் அந்த விஷயத்த வந்து கடந்து போவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். ஸோ ஓகே, எனக்கு அதனாலலாம் வந்து மார்க் குறைக்கல. எனக்கு 2 மார்க் போனது காரணம் வந்து ஒன்னு ஃபயரை பத்தி நான் சரியா சொல்லல. இன்னொன்னு என்னோட அந்த பேசிக் கொஸ்டின் கிருஷ்ணகிரி சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர்ஸ் வேற, நான் வந்து சொன்ன ஆன்சர்ஸ் வேற. ஸோ எனக்கு அந்த 2 கொஸ்டினுக்கு தான் வந்து ஆன்சர் மார்க் போச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூலா வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதான் இந்த இப்போ நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து 10க்கு 10 எடுக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இப்போ இன்டர்வியூ போறாங்கல்ல, ஒரு 200 பிளஸ் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ.